ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் Ramu. வெல்கம் பேக் டு டிசைன் வித் Ramu. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்போகிராஃபிக்கு டிசைன் சிஸ்டத்தில் உங்களோட டைப் ஃபேஸஸ் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான விஷயம், தேங்க்ஸ் டிசைன் சிஸ்டத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நாள் தான் ஆகுது. ஸோ எப்படி போகுது என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் கலர்ஸை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன் டிசைன் சிஸ்டத்தில். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக இன்னொரு கலர்ஸ்லேயே பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே, இந்த டிசைன் சிஸ்டத்தை ஒரு சீரீஸாக தான் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸ் முடியும் போது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு டிசைன் சிஸ்டம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபிக்மாவும் சேர்த்து ஃபிக்மாவில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். ஓகே ஃபைன். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போயிடுவோம். டைப்போகிராஃபியில் நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டைப்போகிராஃபினா என்ன, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஃபாண்ட் ஃபேஸஸ் சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட லைன் ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் அப்ளை பண்ணலாம், ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போகிற கண்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாண்ட் ஃபேஸ் ஆர் டைப்போகிராஃபி சிம்பிளாக வந்து ஃபாண்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மினிமம் 80% ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஃபாண்ட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இகாமர்ஸில் நிறைய பேஜஸ் வந்து இமேஜஸாக இருக்கும். பட் நார்மல் சைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 80% ஆஃப் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும்போது அந்த இடத்துல ரீடபிலிட்டிலையோ எதுலையாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டைப் ஃபேஸ்ன்னு நினச்சிங்க. 80% உங்கள் வெப்சைட் வந்து டைப்போகிராஃபி தான் இருக்க போகுது அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எப்படி உங்கள் டிசைன் சிஸ்டத்தில் ரெடி பண்ண போகிறதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்லேருந்து போயிடும். ஓகே, சரி ஃபைன். அதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐகான்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, ஐகான்ஸு, யூஐ கிட்ஸு இதெல்லாம் வச்சுருக்கும்போது அந்த டைப்போகிராஃபியை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டைப்போகிராஃபியை வச்சு தான் நம்ம ஒரு கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா லைன் ஹைட் இதெல்லாம் வச்சு தான் ஒரு கார்டோட ஸ்ட்ரக்சர்லாம் மாறும். ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டைப் ஃபேஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது. ஓகே, டைப் ஃபேஸ்னால் ஃபாண்ட்டு. இப்போது பேசிக்காக வந்து எப்படியெல்லாம் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எடுத்த உடனே ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பிராண்டிங் சைடில் லோகோலையோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் மார்க்கெட்டிங் பிராண்டிங் டீம் ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அப்படின்னா அந்த ஃபாண்ட்டு நமக்கு செட் ஆகுமா, நம்ம ரீடபிலிட்டி இதில் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, ஹைராச்சி லெவல்ஸ் டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு மெயினாக வந்து ஹெட்டர்ஸ், H1 வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நிறைய இடத்துல ஹெட்டிங்ஸ் இருக்காத மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன். இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு வீடியோவில் எபிசோட் 1 டிசைன் சிஸ்டம் எபிசோட் 1ல் சொல்லியிருப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஷாப்பிஃபை போலரைஸ் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அவங்க வந்துட்டு எந்த டைப் ஃபேஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிஃபால்ட்டு டைப் ஃபேஸ், சிஸ்டமோட டிஃபால்ட் டைப் ஃபேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லோடிங் டைம் எடுக்கும். நீங்கள் நிறைய புது ஃபாண்ட்டு போடும்போது சம்டைம்ஸ் அந்த ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸில் சப்போர்ட் பண்ணும், பட் சில ப்ரௌசரில் சப்போர்ட் பண்ணாது. அப்போது வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு சான்ஸ் செரிஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிக் ஃபாண்ட்ஸோட இருக்குல்ல, டிஃபால்ட்டாகவே எங்கள் இதில் பேசிக் ஃபாண்ட் இருக்கட்டும், அதை வச்சு நாங்கள் எப்படி அழகாக காட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் கவனிக்கல அப்படின்னா எகைன் அந்த வீடியோவில் கீழே லிங்க் இருக்கும். ஷாப்பிஃபை போலரைஸ் டிசைன் சிஸ்டத்துக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த லிஸ்ட் கொடுத்துருந்தேன். ஃபைன். இப்போ வந்துட்டு ஃபாண்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஃபைன், சூஸிங் ஃபாண்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட்டு செலக்ட் பண்ண தண்ணி தான் அது என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் ஏது என்னென்னா போவோம். ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி முடிச்சா அடுத்த செகண்ட்லேருந்து நம்ம வேறு என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் சிஸ்டத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்தந்த சைஸு, இந்தந்த இதுக்கு பேராகிராஃப்க்கு ஒரு சைஸு, பாடிக்கு ஒரு சைஸு, லைன் ஹைட் இவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே வைக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் அடுத்தது நம்ம இருக்கும். சைட்டு ஃபுல்லாகவும் எங்கெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட்டு சூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ரீடபிலிட்டி. இந்த 3 விஷயமும் ஃபாண்ட்டு சூஸ் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டு. ஓகே சரி, ஓகே, நம்ம அப்படியே அந்த இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃபாண்ட் வெயிட்டு, ஸ்டைலு இதுதான் மைண்டில் இருக்கும். ஓகேப்பா, இப்போ எங்கே போல்டு யூஸ் பண்ணணும், எங்கே போல்டு யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே இட்டாலிக் யூஸ் பண்ணணும், இப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இதுக்கான என்னுடைய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு போல்டு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். போல்டு இல்லாத சில இடத்துலலாம் வந்து ஃபாண்ட் சைஸை வச்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இட்டாலிக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன வெப்சைட்டாக இருந்தால் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா
இப்போ அந்த வெப்சைட்ஸ்க்கு மறுபடியும் தனியாக புது ஃபாண்ட்டு போயிட்டு லோட் பண்ணிட்டு வந்து நிறையா ஃபாண்ட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதுக்கான டைம் எடுக்கும். செகண்ட்ஸ் கணக்கில் தான் இருக்கும், பட் அது எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடும். நிறைய நேரம் லோட் ஆகாமல், அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் லோடர்ஸ் வச்சோ இல்லை லோடர் அனிமேஷன் வச்சோ மேட்ச் பண்ணணும். பட் அது அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நான் நிறையா வெப்சைட்ஸை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஃபாண்ட்டில் ஓப்பன் ஆயிடும். சைட்டு ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கும் போது அது வேறு ஃபாண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கலே முடிஞ்ச அளவுக்கு எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கலே சிம்பிள் ஃபாண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைரார்ச்சி லெவல், படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இப்போ உங்கள் ஃபாண்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஹெட்டருக்கும் உங்கள் பாடி கண்டென்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் தனித்தனியாக தெரியணும். ஆனால் வந்துட்டு பாடி கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளால் ஈஸியாக படிக்க முடியுதான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓல்டு பீப்புள் யூஎக்ஸ் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் இப்போ ரெடி பண்ணுறது வந்து ஒரு எல்டர்ஸ் பீப்புள் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபாண்ட்டு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களால் படிக்க முடியாத மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறையா டைம்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 18 above யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மினிமம் ஸ்டைலே பட்டனுக்குள்ளலாம் 16லாம் போகாமல் 18, 20 வச்சுக்கலாம். இப்போ பாடி கண்டென்ட்டோடது 20 வச்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபாண்ட்டை பொறுத்து சைஸ் எல்லாமே மாறும். ஸோ நான் என் பேசிக் ஃபாண்ட்டை வச்சு தான் சொல்கிறேன். ஓப்பன் சான்ஸ், ரொபேட்டோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா 18, 20 வரைக்கும் போகலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். மொபைலுக்கு தனியாக வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் மைண்டில் வச்சு ஓகே. இப்போ வந்து இந்த டைப்போகிராஃபினா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படிலாம் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் வெயிட் என்ன, ஃபாண்ட் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து 3 இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாண்ட் சைஸு, லைன் ஹைட்டு, ரெஸ்பான்சிவ்னஸ். இப்போது நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து ஃபாண்ட் சைஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ரெஸ்பான்சிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து லைன் ஹைட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபாண்ட் சைஸுக்கு இன்ட்டு 1.5x இருந்ததுன்னா அது வந்து பெட்டரான லைன் ஹைட்டு. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தம் ரூல் மாதிரி கூட வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஃபைன். அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் எப்பவுமே பிக்சல்ஸ் 18 பிக்சல்ஸ் இந்த மாதிரி கொடுக்காம REM இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லா டிவைஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ரெஸ்பான்சிவ்னஸில் மாறும்போதும் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த REM எங்கே மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். எந்த ஸ்டேஜ்லேன்னு கேட்டிங்கன்னா டோக்கன்ஸாக மென்ஷன் பண்ணுறாங்க இல்லை வேரியபிள்ஸாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா EREM பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி பழகிங்க இனிமேல். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் REMல இருந்துச்சுன்னா. ஓகே, சரி, ஓகே. இப்போ ஃபாண்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஃபாண்ட் ஹைட்டு, ஃபாண்ட் சைஸு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இதை எப்படி டிசைன் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து டிசைன் சிஸ்டத்தில் ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஃபிக்மாவில் தான் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். நான் அது சொல்கிறேன். பட் பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஹெட்டருக்குன்னா இதுதான் ஃபாண்ட்டு. வெப்பில் தனியாக போட்டுருங்க. ஹெட்டருக்கு இதுதான் ஃபாண்ட்டு H1 அப்படின்னு கொடுத்துருங்க. ஹெட்டர் H1 இருக்கிற எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாம் இந்த சைஸில் தான் இருக்கும். பாடிக்கெல்லாம் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி ஒரு லைப்ரரி ஃபைலாக ஃபிக்மாவில் இருக்கும். அதில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரி ஃபைல் நீங்கள் எங்கேயும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் டிசைன் சிஸ்டத்துக்குள்ளே அந்த லைப்ரரி ஃபைலுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபாண்ட்டு போடணும். நான் இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த ஹெட்டரோட சைஸ்லேயே ஃபாண்ட்டை வச்சு சும்மா இது வந்து பார்க்குறவங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் பட் லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நமக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி தான் நம்மளால் அப்ளையும் பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியாக ஃபாண்ட்டெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரியேட் லைப்ரரிஸில் சேவ் பண்ணணும். நான் ஃபிக்மா டுட்டோரியல் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அது நான் சொல்லிடுறேன். அது பிரச்சனை கிடையாது. டிசைன் சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு ஃபிக்மா டுட்டோரியல் போடுறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஆனால் வந்துட்டு லைப்ரரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க. அது வந்து அதை நம்ம உள்ளே இம்ப்ளோட் பண்ணிக்கலாம். எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசைன் சிஸ்டம்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம்ல, அங்கே வந்துட்டு ஹெட்டிங்க்கு 36 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இல்லை ஹெட்டிங்க்கு 5 REM இல்லை 6 REM கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ தான் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது பாடி அப்படின்னு போட்டு நான் இமேஜிங் கொடுத்தனாவே உங்களுக்கு பார்த்தனாவே புரிஞ்சிடும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு மட்டும் என்னென்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஃபேமிலி என்னென்னது. இப்போ 2 ஃபாண்ட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். ஸோ மெயின் ஃபாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் ஸ்டைல்ஸ்க்கோ இமேஜஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறக்கோ கொஞ்சம் ரிலேட்டடான ஃபாண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 ஃபாண்ட்டுக்கு மேலே போகவே போகாதீங்க. இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்ன கிடச்சிருச்சுன்னா டிசைன் சிஸ்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க. லைன் ஹைட்லேருந்து எல்லாமே நீங்கள் உள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க அதை எடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருவாங்க. அதை எடுத்து நம்ம ஃப்யூச்சரில் அப்கமிங் டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து
ஃபாண்ட்டோட ஓவரால் கான்செப்ட், டைப்போகிராஃபி அண்ட் டைப் ஃபேஸிங் இன் டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும், ஃபிக்மாவில் எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. கலர்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு வீடியோவில் போட்டுறேன். ஓகே, ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு ஸ்டைல் கைடு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட அதை கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகே, ஸ்டைல் கைட்னா என்னன்னு தெரியலைன்னா ஃபஸ்ட் வீடியோ போய் பாருங்க. ஓகே, நம்ம டிசைன் சிஸ்டத்தில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு என்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு டைப் ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்கிங் பாயிண்ட்ஸு எந்தெந்த இடத்துலாம் முடியும், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து லைன் ஹைட்டு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து, அதுக்கப்புறம் கலர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா கலர்ஸ் வந்து பிரைமரி சென்ட்ரி அதுலேருந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு இப்போது டைப்போகிராஃபின் என்ன, டைப் ஃபேஸஸ்னால் என்ன, இது எல்லாமே எப்படி டிசைன் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மெயினாக நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா டைப்போகிராஃபிஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டிசைன் சிஸ்டத்தில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிக்மா டூலில் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக செக் பண்ண பிளேலிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு 5 வீடியோ பண்ணுறதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். ஒரு 5 வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், ஒரு 1 or 2 வீக்ஸில் ஆட் ஆயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you in next video. Bye bye. Take care.